வெல்கம் பேக் டு VTK ஃபோட்டோகிராஃபி. எந்த கேமரா வாங்குறதா இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் தான். கரெக்டாக பட்ஜெட் இல்லை பார்க்காம எந்த கேமரா நம்மளால் வாங்க முடியாது. சும்மா பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு நம்ம யாருமே பெரிய பணக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பட்ஜெட் பொறுத்து தான் நம்ம கேமரா வாங்குற டெசிஷனே இருக்கும். பெரும்பாலும் என்னதான் பெரிய கேமரா மேலே ஆசை இருந்தாலும் நம்மளால் இவ்வளோ தான் இப்போதைக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் தான் இருக்குது, நான் இது வாங்கினா போகிறோம், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு கம்மியாக வாங்குவோம், நம்ம அதுக்கப்புறம் போக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற DSLRs என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு DSLR மட்டும் எடுத்துருக்கிறதுனால கேனன், நிக்கான் இது ரெண்டு தான் எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ கேனன்லேயும் நிக்கான்லேயும் கொஞ்சம் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற கேமராஸை மாத்திரம் அலசி பார்த்ததில் 4 கேமரா மாடிச்சு. ஒன்று கேனனில் T5, இன்னொன்று T6, நிக்கானில் வந்து D3300, இன்னொன்று D3400. கேனனில் இப்போ புதுசாக 2 என்ட்ரி லெவல் பேசிக் என்ட்ரி லெவல் DSLR கேமரா 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 2000D அப்புறம் 4000D. இந்த 2 கேமரா இருக்கு இல்லையா, அதாவது T7 இல்லாட்டா T100. இந்த கேமரா வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் அந்த கேமரா பற்றி, அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமரா இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ முன்னாடியே நீங்கள் வாங்குறீங்க கேமரா அப்படின்னாக்கா இந்த 2 கேமரா மார்க்கெட்டில் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற 4 கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா D3300, D3400, அப்புறம் கேனனில் வந்து T5, T6. இந்த T5 வந்து 1200D, T6 வந்து 1300D. T5க்கும் T6க்குமே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 2 கேமராவுமே 18 மெகா பிக்சல் கேமரா தான். ரெண்டுமே வந்து CMOS சென்சர், ரெண்டுமே வந்து கிராப் பாடி கேமரா. அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் சென்ட்ரல் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் மாத்திரம் எப்போ மாதிரி அது வந்து கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட், ஆக்சுவலி ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட். அது LCD ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ச் LCD ஸ்க்ரீன். இது ரெண்டுமே வந்து இந்த திருப்பெல்லாம் முடியாது LCD ஸ்க்ரீன், ஓகேங்களா. அதை வந்து ஃபிக்ஸட் LCD, இந்த ஃப்ளிப் பண்ணி வெளியில் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் முடியாது. இதில் ISOன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6400 போட்டிருக்காங்க 2 கேமராக்குமே. நம்ம கண்டிப்பாக 6400 வரைக்கும் கேமரா, கேனன் கேமராவில் முக்கியமாக ஃபுல் ஃப்ரேம்லேயே அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டேன். கிராப் பாடிங்கிறதுனால 800க்கு மேலே கண்டிப்பாக கொண்டு போக மாட்டேன். அதாவது ஃப்ளாஷ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் எடுத்தா, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக 1600 வரைக்கும் நல்ல ஃபோட்டோஸ் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் லைட்லேயே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கிரெயின்ஸ் எல்லாம் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 800க்கு மேலே நான் நிச்சயமாக எடுத்துகிட்டு போக மாட்டேன் ISOவை. 2 கேமராவிலையுமே வந்து ஒரு செகண்டுக்கு 3 ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆவரேஜாக 3 ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லை 2 கேமராலையுமே. 2 கேமராலையும் பெருசாக பஃபர்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கடன் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே பஃபர் தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கேமராலையும் நீங்கள் வந்து ராலையும் ஃபோட்டோ எடுக்கலாம், JPEGலையும் ஃபோட்டோ எடுக்கலாம். அது வந்து இப்போ எல்லா DSLRலையும் வர்றதுனால அது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது T6ல் வந்து Digic 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, Digic 4+ யூஸ் பண்ணுறாங்க. T5லேருந்து அதுக்கு முன்னாடி வந்த ப்ராசஸர் என்னவோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. T6ல் வைஃபை இருக்குது, NFC இருக்குது. T5ல் வந்து வைஃபையும் கிடையாது, NFCயும் கிடையாது. இப்போது அடுத்தது வந்து வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னாக்கா T5, T6 ரெண்டுத்துலையுமே வந்து ஃபுல் HD வீடியோ எடுக்கலாம், 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது T5, T6 இது ரெண்டுத்துக்குள்ளேயே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போது 4000D, 2000D இது ரெண்டுத்துக்குள்ளேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இந்த ஸ்பெக்கு படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 4000D, 2000Dக்கும் T5, T6க்குமே பெரிய வித்தியாசம் இல்லை போல இருக்கே. T7 இருக்கு இல்லையா, ஆமாம் T7ல் வந்து 24 மெகா பிக்சல் கேமரா, T100 வந்து 18 மெகா பிக்சல் கேமரா. இதில் வந்து T5, T6 ரெண்டுமே வந்து 18 மெகா பிக்சல் கேமரா. ஸோ நீங்கள் T7 வாங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னாக்கா அதில் 24 மெகா பிக்சல் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பெரிய டிஃப்ரென்ஸ் அதை விட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்னு நான் என்னால் டக்குன்னு எதுவும் பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி இல்லை ஆஹா அப்படின்னு மெச்சிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போதைக்கு பட்ஜெட்டில் வந்து நம்ம பார்த்த கேமராஸ் அப்படின்னாக்கா 1300D இருக்குது, 1200D இருக்குது. இந்தியா விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு T6 இல்லை T5. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற கேமரா T7, அதே மாதிரி T100. இது 4மே வந்து கேனனில் பட்ஜெட் கேமராவில் பொருந்தும். அதில் இம்மீடியட்டாக உடனடியாக வாங்கக்கூடிய கேமரா அப்படின்னாக்கா T5 வாங்கிக்கலாம், இல்லாட்டி T6 வாங்கிக்கலாம். இது வந்து 20,000 25,000க்குள்ள, ஓகேங்களா இந்த பட்ஜெட்டு. அடுத்தது நிக்கானுக்கு வருவோம். நிக்கானில் பார்த்தீங்கன்னாக்கா D3300, D3400 இந்த 2 கேமரா பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 கேமராக்கான டிஃப்ரென்ஸ் பற்றி மாத்திரமே சொல்லியிருக்கோம் நம்ம. இருந்தாலும் இதுக்காக சும்மா இப்படி ஓவராலாக சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக இறங்கல. இதில் 2 கேமராலையுமே வந்து 24 மெகா பிக்சல் இருக்குது. 2 கேமராலையுமே வந்து 11 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது. அதில் சென்டரில் இருக்கிறது மாத்திரம் கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட். கேமரா கைடு 2 கேமராலையுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி அலியாசிங் ஃபில்டர் கிடையாது. எந்த அளவுக்கு உங்கள் லென்ஸ் ஷார்ப்னஸ் கொடுக்குமோ அந்த ஷார்ப்னஸ் அப்படியே உங்கள் ஃபோட்டோவில் இருக்கும், ஓகேங்களா. அந்த ஆன்டி அலியாசிங் ஃபில்டர் போட்டோன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% இருக்கிற இடத்துல ஒரு 95 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இருந்தாலும் சில பேருக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து அது 100% தான் 100% கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கெல்லாம்
பார்த்தா சொல்லிடுவாங்க இது வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குது, ஷார்ப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த லென்ஸ்லேருந்து கண்டிப்பாக இதோட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? மற்றபடி பார்த்தா அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீடியோ வந்து 1080p, அதாவது ஃபுல் ஹெச்டி வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ மோஷன் இன்னும் பெட்டராக கட்டலாம். இந்த கேனனில் பார்த்தோம் இல்லையா, கேனனில் வந்து வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கேமராலையுமே வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுக்கலாம். ஆனால் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் எடுக்க முடியும். அது நிக்கானில் பார்த்தீங்கன்னாக்கா D3300, D3400 இது ரெண்டுத்துலையுமே வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுக்கலாம், 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். ஃப்ரேம் பர் செகண்ட் ஜாஸ்தியாக உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நிக்கானா கேனனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏற்கனவே போன வீடியோலே சில பேர் கோச்சிக்கிட்டாங்க, ஏன்னா கேனனை பற்றி நீங்கள் எப்போவுமே தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் பெருசாக ட்ரெண்ட் எதுவுமே மாறலை. கேனனில் புதுசாக விட்டுருக்காங்களே அந்த 2 கேமரா T7, T100 இது ரெண்டுமே வந்து D3300, D3400 ரெண்டுத்துக்கிட்டையுமே தோக்குது. கேனன் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்துன்னு எப்போவுமே சொல்கிறது அந்த டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த 4 கேமராலையும் அந்த டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் பெரிய ஏமாற்றம் தான். கேமரா இப்போ கேனனில் மினிமம் காசில் நீங்கள் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னாக்கா அது 200D தான். ஸோ அதுக்கு கீழே எந்த கேமராலையுமே வந்து இப்போதைக்கு டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ இந்த பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது கேனன் கிட்ட. ஆனால் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கேனன் தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம், நிறைய லென்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னாக்கா தாராளமாக கேனனே வாங்கிக்கோங்க. இது 2 கேமராலையுமே, அதாவது கேனன் நிக்கான் ரெண்டுத்துலையுமே ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பேப்பரில் கணக்குப்படி பார்த்தோம் நம்பர் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நிக்கானுக்கு ஒரு கை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கேனனில் வந்து நிச்சயமாக தோற்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய டிஃபரன்ஸ்னு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. கொடுக்குற காசுக்கு வேல்யூ அப்படின்னு பார்த்தா நிக்கான்ல கண்டிப்பாக இருக்குது. கேனனில் வந்து ஃபீச்சர்ஸை குறைச்சி தான் கொடுக்குறாங்க, ரொம்ப அப்படியே கிள்ளி தான் கொடுத்துருக்காங்க கேனனில். மற்றபடி பிரச்சனைன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லென்ஸ் வச்சுருக்காங்க, கேனன் லென்ஸ் தான் வச்சுருக்காங்க, எல்லாருமே கேனன் யூசர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் கேனன் பாடியை வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இந்த லென்ஸ் நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை நீங்கள் உங்கள் லென்ஸுக்கு அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் லென்ஸை. நிக்கான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா நிக்கான் பாடி சைடு போங்க, நீங்கள் தனியாக மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இது வாங்கணுமா அது வாங்கணுமா அப்படின்னாக்கா இந்த 6 கேமராவில் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். பேசிக் என்ட்ரி லெவல் DSLR அப்படின்னாக்கா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அந்த கேமராலேருந்து. நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டாகணும். இந்த 6 கேமராவில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா லேர்னர்ஸ், அது முக்கியமாக பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேமராலே ஒரு கைடு இருக்கும். இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு கைடு இருக்கும். நீங்கள் சேஞ்சஸ் மாற்ற நீங்கள் அப்படி பார்க்கலாம். இப்போ அப்பச்சரை மாற்றுறீங்க அப்படின்னாக்கா அதுலேயே ஒரு சின்ன அனிமேஷன் ஒன்று வச்சிருப்போம், அப்பச்சரை சுருக்கிறது விரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிஜமாக நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 6 கேமரா இருக்குது இப்போதைக்கு. கேனனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா T5, T6, T7, அப்புறம் T100. இது இந்தியாக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னாக்கா 1300D, 1200D, 2000D, 1500D, அதுக்கப்புறம் அவ்வளோதான். 4 கேமரா தான். எவ்வளோ பேர், 4 கேமரா தான் கேனனில். நிக்கானில் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா D3300, D3400. மார்க்கெட்டில் இன்னும் விற்று போயிட்டு இருக்கிற கேமராஸ் எது, மார்க்கெட்டில் இன்னும் அவைலபிளாக இருக்கிற கேமரா. ஸோ வாரண்டி அந்த பிரச்சனைலாம் அதுவும் இருக்காது. பார்த்து பொறுமையாக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கேமரா வாங்குங்க. கேமராவில் 1000 ஃபீச்சர் கொடுப்பான், அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என் கேமராவில் வைஃபை இருக்குது, NFC இருக்குது, நான் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு தடவை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான், அதுக்கப்புறம் யூஸே பண்ணது கிடையாது நான். ஸோ ஃபீச்சர்ஸ்க்காக மட்டுமே கேமரா வாங்க வேண்டாம், நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அடுத்த லெவல் பட்ஜெட்டோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேமரா வாங்க போகிற மாதிரி இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.